திரைப்பட ரசனைக்காக சில காட்சியில் வச்சுருக்காங்க தவிர முழுக்க இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள் தான். போராளிகள் மேலே ஒரு பழி போடணும், அது இல்லாமல் அவங்கள மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தணும். இந்த நோக்கத்துக்காக திட்டமிட்டு அது நடக்கணும்னு அனுமதிச்சதாக தான் இப்போ இருக்கிற எல்லா அரசியல் நோக்கர்களும் அதுதான் பார்க்குறாங்க. இல்லை, சர்க்கரை ஆலை போராட்டம் நடந்ததெல்லாம் உண்மை. அது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அதில் போலீஸுக்கும் இவங்களுக்குமான மோதல், இவங்க வழக்கு புலவர் மேலாம் வழக்கெல்லாம் பதிவாயிருக்கு. அதில் அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, பிரபாகரன் அவங்க தோழரை சந்தித்தது, அதுக்கப்புறம் நான் பார்த்ததுலேயே மிகப்பெரிய ஒரு போராளியாக சிறந்த போராளியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது புலவர் கலிய பெருமாள் தான் அப்படிங்கிறதா பிரபாகரன் சொன்னதாக ஒரு தகவல் ஒன்று இருக்குது. இது உண்மையா? உண்மைதான். செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா வேடியப்பன் தான் இருக்காங்க. இவங்ககிட்ட நம்ம விடுதலை பற்றியும் கேட்க போகிறோம், புலவர் கலிய பெருமாளை பற்றியும் கேட்க போகிறோம். ஏன்னா புலவர் கலிய பெருமாள் அவர்களுடைய வாழ்க்கையை தொகுத்து வழங்கி ஒரு புத்தகமாக வெளியிட்டதில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நலமாக இருக்கேன். விடுதலை படம் பார்த்துட்டிங்களா சார்? பார்த்துட்டேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா புலவர் கூட ட்ராவல் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை மக்கள் துணையோடு மரணத்தை வென்றேனுங்கிற புத்தகத்தை தொகுத்து வழங்கியிருக்கீங்க. நீங்கள் உங்களோட பார்வையில் விடுதலை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சினிமாவோட ஒரு மாறுபட்ட திரைப்படம். ஓகே, இதுவரையும் பொதுவுடைமை தத்துவங்கள் பேசப்பட்டிருக்கு, போராட்டங்கள் கூட அதில் திரைப்படம் ஆக்கியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு நேர்த்தியாக ஒரு ஆயுத போராட்டத்தை இடதுசாரி தமிழ் தேசியத்தை பேசி ஒரு சிறந்த தமிழ் படம் மிக சிறப்பாக பண்ணியிருக்கார். அதில் புலவருடைய வாழ்க்கையை மையப்படுத்தி பண்ணியிருக்கோம், மிக சிறப்பு. கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே இதுக்கு முன்னாடி பேசப்பட்ட அரசியல் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி சினிமாவில் எந்த அரசியல், ஒரு வகையில் சிவப்பு மல்லின்னு ஒரு படம் வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தாண்டி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் எங்கேயாவது கம்யூனிஸ்டை பற்றியோ செங்கொடி ஏந்தியோ ரொம்ப குறைவு தான் சமீப காலங்களாக. அதுவும் மிகப்பெரிய சமரசத்தோடு தான் வந்திருக்கும். ஆமாம், உண்மையை பேசியிருக்க மாட்டாங்க. ஆமாம், சிவப்புமலையில் கூட ஒரு பாடல் வச்சுருப்பாங்க, இது மேதினம் உழைப்பவர் சீதனம்ன்ட்டு. ஆமாம். அது அப்பயே மிகப்பெரிய விமர்சனத்துக்கெல்லாம் உள்ளானது. ஆமாம். மேதினம் தொழிலாளி வர்க்கத்தோட ஒரு போராட்ட நாள். அது போய் எவ்வளோ மாமனார் சீதனம் கொடுத்த மாதிரி அது சொல்கிறதெல்லாம் அதை ஏற்றுக்க முடியாது. அது அந்த மாதிரி தான் திருப்புகளோட தான் வச்சுருப்பாங்க. பொதுவுடைமை கருத்தியில் முறையாக சொல்லாத திரைப்படங்கள் தான் நிறைய வந்திருக்கு. தவிர இப்போ ஜனநாதன் போன்றவர்கள் அதை சரியாக கொண்டு போயிருக்காங்க. இடதுசாரி மார்க்சிய அரசியலை திரைப்படத்தில் சரியாக வச்சுருக்காங்க. அதையெல்லாம் காட்டிலும் இது வெற்றிமாறன் எடுத்திருக்க விடுதலை பாகம் 2 பாகம் 1மே சொல்லலாம். மிக சிறப்பாக ஒரு இடதுசாரி தமிழ் தேசியத்தை, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ஆயுத வழி போராட்டத்தை அந்த காலகட்டங்களுக்கே கொண்டு போயிட்டு மிக சிறப்பாக அதை செஞ்சுருக்கார். எனக்கு இன்னொரு கேள்வி என்ன எழும்புதுன்னா, துணைவன் அப்படிங்கிற புத்தகத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் விடுதலை அப்படின்னு சொன்னாலுமே, இங்கே துணைவனை மட்டுமே மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் விடுதலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம தோழர் கலிய பெருமாள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்க்கும்போது கதைக்கும் உண்மை சம்பவத்துக்கும் நிறைய வேறுபடுதல் தெரியுதில்ல. ஸோ அந்த வகையில் என்னுடைய முதல் கேள்வி எங்கே இருக்குன்னா, தேட்டரில் விஜய் சேதுபதி போவாங்க, அங்கே ஒரு விஷயத்தை பேசுவாங்க, அதனுடைய முடிவு எடுப்பாங்க. உண்மையான வாழ்க்கையில் தோழர் கலிய பெருமாள் அப்படி தான் பண்ணாங்களா? தோழர் கலிய பெருமாளை பொறுத்தவரை நேரடியாக அந்த மாதிரி செயல்களில் எப்பயுமே ஈடுபட்டதில்லை. ஓகே, அவர் ஒரு வழிகாட்டியாக தான் இருந்திருக்கார். அவர் இயல்பாகவே ஆசிரியராக இருந்து வந்தவர். அந்த பின்னணியில் வந்ததுனால அவர் தொழிற்சங்கம், மக்கள் திரள் அரசியலில் முழுமையாக அவர் ஈடுபட்டதுனால நேரடியாக எடுத்த உடனே ஒரு அழித்தொழிப்பு இந்த மாதிரி நடவடிக்கைகளை போல. ஓகே, அந்த துணைவன் படம் கதையை சொன்னீங்க, அது துணைவனுக்கும் இந்த திரைப்படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே. அது கதையே ஜெயமோகனோட கதையே வேற, துணைவன் கதையே வேற, விடுதலை படமே வேற, இந்த கதையே வேற. அதனால இந்த படத்துல பணி செஞ்சுதான் நன்றி சொல்லியெல்லாம் அந்த இதுல டைட்டில் கால் போடுவார் பாரதிநாதன், ஒரு எழுத்தாளர். அவர் இப்போ சமீபத்தில் விடுதலை பாகம் 2 வந்த பிறகு கூட ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கார், இது
நான் இந்த படத்தில் எந்த பங்களிப்பு செய்யலை, நான் அவங்களோட சேர்ந்து செயல்படலை. முதல் பாகத்திலே வந்து நான் முரண்பட்டேன். முதல்ல போனோம், சில செய்திகள் அந்த ஓட்டுநர் போயிட்டு ஒரு போராளி கைது செய்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல, அதெல்லாம் மாற்றுக்குன்னு சொன்னேன். அதில் எனக்கு முரண்பாடு வந்து நான் வெளியேறிட்டது. இப்போ ஒரு காணொலியில் அவரே பதிவு பண்ணியிருக்கார். ஓகே ஓகே. ஆக இந்த பாகம் 2 முழுக்க புலவர் கலியபெருமாளுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி எடுத்தது. அது குறிப்பாக தோழர் புலவர் கலியபெருமாளுடைய மக்கள் துணையோடு மரணத்தை வென்றேன் அந்த புத்தகத்திலிருந்து தான் பல செய்திகள் எடுத்திருக்காங்க. அது இப்போ பாரதிநாதன் சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் கூட இருந்தோம், நாங்களாம் சொன்னோம்னு. யார் சொல்லியிருந்தாலும் இந்த புத்தகத்துடைய கருப்பொருள் மையம் வந்து கரு வந்து இந்த புத்தகத்தில் தான் இருக்குது. இந்த புத்தகத்தில் இருக்கிற சம்பவங்கள் தான் இன்னைக்கு முழுக்க ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ பாரதிநாதன் கூட சொல்கிறார், எழுத்தாளர் பாரதிநாதன் சொல்லும்போது ஒரு சொல்கிறார், இந்த மாதிரி புலவரோடு நான் பழகிருக்கிறேன், கோவை ஈஸ்வரன் வீட்டுக்கு போகும்போது பழகிருக்கிறேன், ஆனால் செய்திகளை தப்பாக சொல்கிறார். அந்த 1970 பிப்ரவரி 20 புலவர் கலியபெருமாளோட தோட்டத்தில் ஒரு வெடி விபத்து நடக்குது. வெடிகுண்டு செய்யும்போது திரைப்படத்தில் காட்சிப்படுத்தி, அப்போ அதில் காணியப்பன், கணேசன், சர்ச்சில் 3 பேர் இறந்து போகிறாங்க. அவர் சொல்லும்போது 2 பேர் இறந்தா சொல்லுவார். ஏன்னா இந்த சம்பவங்களும் அவங்களுக்கு தெரியல. முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை இருந்த செய்தி தான் எடுத்திருக்காங்க. இந்த புத்தகம் தான் இந்த படத்தினுடைய கருப்பொருளே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் சில சினிமாவுக்காக சில கொஞ்சம் மாற்றி காட்சி அமைப்புகளுக்காக ஒரு இந்த திரைப்பட ரசனைக்காக சில காட்சிகளை வச்சுருக்காங்க, தவிர முழுக்க இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள் தான். எனக்கு என்னென்னா, இந்த புத்தகத்தை மையப்படுத்தி எடுக்கும் பட்சத்தில் உங்ககிட்ட வெற்றிமாறன் பேசினாங்களா? ஏதாவது நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா? இதில் நான் இந்த புத்தகத்தை எழுதும்போது நான் கூடவே இருந்து அவருடைய செய்திகளெல்லாம் முழு தொகுத்துட்டு என்ன தன்வரலாராக தான் பதிவு பண்ணோம். ஏன்னா புலவர் கலியபெருமாளுடைய வாழ்க்கை என்பது ஒரு தனிநபருடைய வாழ்க்கை கிடையாது. அது ஒரு போராட்ட இயக்கத்தோட வாழ்க்கை, ஒரு அமைப்போட போராட்டத்தோட வரலாறு. அதில் போய் நாம் எதையாவது எழுதும்போது சின்ன பிள்ளைகள் வந்தால் கூட அது நாளைக்கு விமர்சனத்திற்குள்ள அந்த பழிக்கு நாம் ஆளக்கூடாதுனால ரொம்ப தேவையில்லாத செய்தியெல்லாம் தவிர்த்துட்டு அவருக்கு நினைவு இருந்த வரையில் அவருடைய பழையவர்கள் சில பழகின சிலரோடு எடுத்த தகவல்களை தொகுத்து தான் ஒரு சின்ன புத்தகமாக தான் வந்திருக்கு. ஏன்னா புலவர் கலியபெருமாள் வாழ்க்கையெல்லாம் எழுதணும்னா குறைஞ்சது ஒரு 4000 பக்கமாவது எழுதலாம். அந்த நேரத்தில் நான் எப்படி எழுதியிருந்தாலும் தோழர் கலியபெருமாள் அவர்கள் அதை அனுமதிச்சிருப்பார். எந்த வடிவத்தில் பதிவு பண்ணியிருக்கலாம், அதை அவர் அனுமதிச்சிருப்பார். ஆனால் இந்த சிக்கலுக்காக தான் அது தன்வரலாராக பதிவு பண்ணோம். அந்த புத்தகத்தில் புலவர் கூடவே இருந்து சொல்ல எழுதி தோழர் வேடியப்பன் எழுதினார்ன்றதான் பதிவாக இருக்கும். மற்றபடி நம்ம அந்த புத்தகத்தை ஆசிரியர்லாம் உரிமை கொண்டாட முடியாது. அந்த நான் எழுதுனது அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்து என்னுடையது. ஆனால் நான் அதில் உரிமை கொண்டாடுறதுக்கான எந்த இதில் அந்த வகையில் அவங்க என்னை தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ அந்த குடும்பத்தை சார்ந்த தோழர் கலியபெருமாளோட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக பேசியிருக்கலாம். ஆமாம். இதனால தானே என்ன பல பேரை டைட்டில்கள்லாம் நன்றி சொல்லி போடுறாரு. இவங்கள பேசியிருக்கலாம், இவங்க பேரையாவது போட்டுரு, அந்த புத்தகத்தையாவது குறிப்பிட்டிருக்கலாம். அது ஒரு வருத்தம். அது என்ன நெருக்கடின்னு தெரியல. எது பதிப்புரிமை இதுன்னு காப்பி உரிமை கேட்பாங்கன்ற அந்த அடிப்படையில் அது தவிர்த்தாரா, இல்லை வேற ஏதாவது அரசியல் நெருக்கடிகள் வரும், இது ஒரு உண்மை சம்பவம்ன்ற மாதிரி வந்தால் நாளைக்கு ஒரு திரைப்படம் வெளியிடுறதுல சிக்கல் இருக்கும், தணிக்கை அரசியல் காரணங்கள், இதனால கூட அவர் தவிர்த்திருக்கலாம். அந்த ஒரு இது இருக்கு. அதனால அவர் குறை சொல்லலை. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வெற்றிமாறனை பாராட்டுறாங்க. யாரும் போய் நான் ராயல்டி கொடுலாம் கேட்கல. அதனால இந்த அவருடைய நூற்றாண்டு இது. தோழர் புலவர் கலியபெருமாளுடைய நூற்றாண்டு. இந்த நேரத்தில் இதை படமாக்கி வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்றோம், அவர் பாராட்டுறேன்னு தான் சொல்றாங்களே தவிர எங்களுக்கு ராயல்டி கொடுனாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்து யாருமே கிளைம் பண்ணல. அதனால இது ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக தணிக்கை பிரச்சனைக்காக அவர் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா முதலே சொன்ன மாதிரி இந்த கதைக்களத்தையும் இந்த கதையும் வெளிக்கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தான் தெரிவிச்சாங்க. எல்லா தரப்புலையும் பாராட்டி இருக்காங்க. அது நியாயமானது. ஆமா. ஏன்னா கம்யூனிசம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒன்று தான். எங்கே ஒருத்தவன் ஒரு அடக்குமுறைக்கு ஆளாகிறானோ, எங்கே ஒருத்தவனுக்கு உரிமை பறிபோகுதோ அந்த இடத்துல கம்யூனிசம் இருந்து செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அவன் கேட்குறதே கம்யூனிசம் தான். ஆனால் அது சமீப காலமாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ விடுதலைக்கு அப்புறம் பல பேர் ஒன்றும் இல்லை, இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நிறைய கம்யூனிசத்தை பற்றின சித்தாந்தமாக வந்துட்டு இருக்கட்டும், கம்யூனிசம் இருக்கக்கூடிய ஊரில் போயிட்டு அவங்க கேள்வி கேட்காத இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு விடுதலை ஒரு மிகப்பெரிய ஒரு வழிவகுத்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு செய்தியை வெற்றிமாறன் சொல்ல மறந்துட்டார். படத்தில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னா அது என்னவா இருந்திருக்கும்? நிறைய செய்திகளை ஒரு ஆவணப்படுத்திருக்கலாம். ஆனால் அப்படி செஞ்சது ஒரு டாக்குமெண்ட்ரி ஆயிருக்கு, ஆவணப்படமாக இருந்திருக்கும். ஆமாம், திரைப்படம் வந்திருக்கு. கண்டிப்பாக. இன்னைக்கு தேட்டரில் நம்ம உட்காந்து பார்க்கல, இந்த காட்சிகள்லாம் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது.
இதெல்லாம் 80களில் நடந்த செய்திகள். ஆமாம். ஆனால் அதை பார்க்கும்போது இளைஞர்கள் ஆரவாரம் பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க, ஆரவாரம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய வரவேற்பை கொண்டு போயிருக்கு. ஓகே. இதனால இந்த படத்தில் இப்போ வச்சிருக்க பல காட்சிகள், ஒரு சில காட்சி இந்த நூலில் இருந்த சில கருவை எடுத்துட்டு படமாக்கியிருக்காரு. அதை நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. அதாவது சிறைக்காக ரொம்ப சமரசம் பண்ணிக்காம, அதை அடிப்படையில் மாற்றிடாமல் அதில் கவனத்தோடு தான் பண்ணியிருக்காரு. இதில் தோழர் கே அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். உண்மையான வாழ்க்கையில் தோழர் கே அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்காங்களா? இல்லை, அப்படி ஒரு கதாபாத்திரம் இல்லை. தோழர் கலிபெருமாள் அவர்களுக்கு வந்து அரசியல் அவருக்கு முன்னால் வந்து அவர் நக்சல்பாரியத்துக்கு கொண்டு போகிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது அவரோட இருந்தவங்க அப்படின்னு பார்த்தா அவர் தோழர் கோதன் ராமன் சொல்லிட்டு, ஓகே, ஏஎம்கேன்னு சொல்லி நக்சல்பாரி இயக்கங்கள் அழைப்பாங்க. அதே மாதிரி இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகையான தீக்கதிர்னு ஒரு நாளிதழ் வரும் பாருங்க, அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் தோழர் அப்புன்ட்டு, ஓகே, அவர் தமிழ்நாட்டில் நக்சல்பாரி இயக்கங்களை கட்டினங்கள அவங்களாம் ஒருத்தர். ஓகே, முதல் மாநில செயலாளரே அவரு தான். அந்த வகையில் அவங்க 2 பேர் தான் அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு. அந்த கேன்றது ஒரு சினிமாவுக்காக இவருக்கு ஒரு குரு அப்படி அது வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி கேன்ட்டு ஒருத்தர் இல்லை. ஓகே, ஓகே, இவங்க 2 பேரை தான் சொல்லணும். இவருக்கு அரசியலில் இவரோட பயணித்தவர்கள், இவருக்கு அந்த கட்சியில் இவரை நக்சல்பாரியத்துக்கு கொண்டு போனவங்க மார்க்சிஸ்ட் கட்சியிலேருந்து வரும்போது அவங்களோட தான் பயணிக்கிறாரு. அதை தான் இதில் ஆவணப்படுத்தியிருக்காங்க. இப்போ திரைப்படத்தில் வந்து இளைஞர்கள்லாம் இப்போ இந்த வரலாறு தெரியாது இன்னைக்கு. கண்டிப்பாக. இப்போ இந்த சிவப்பு மல்லி அந்த மாதிரி ஒரு பக்கம் வியாபார ரீதியாக எடுத்த பொது உடைமை கொடியை காட்டுவாங்க. ஏதோ 2 இடத்துல பொது உடைமை இடதுசாரி வசனங்கள் இருக்கும். மற்றபடி அதை நேர் எதிரான கருத்தையும் வச்சிருவாங்க, சமரசம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜனநாதன் வந்து ஓரளவுக்கு இடதுசாரி தத்துவத்தை வகுப்பு எடுக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பார். அது ஒரு நேர்மையாக இருக்கும் அதில். ஆனால் அதில் கூட அந்த இடதுசாரி அரசியலோடு நின்றுக்குவார், எந்த கட்சினாலும் காட்ட மாட்டார். இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த தமிழ் தேசிய அரசியல், நக்சல்பாரி அரசியல், இடதுசாரி தமிழ் தேசியன்றதை இன்னைக்கு தமிழ் தேசியம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்களா அவங்களுக்கே தெரியாது. ஆமாம். தமிழ் தேசியம்னா குடிபெருமை பேசுறது, அது எந்த குடின்னு தெரியல, குடிபெருமை பேசுவாங்க. அப்புறம் இது எதையாவது உருட்டிட்டு இருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்களா ஒரு இலக்கு கிடையாது அவங்களுக்கு. உங்கள் தத்துவம் என்னன்னா கிடையாது. ஆனால் இவங்களை தமிழரசனும் போல ஒரு கலிபெருமான் வச்ச அரசியல்ன்றது மார்க்சிய வழிபட்ட ஒரு இடதுசாரி தமிழ் தேசியம், தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமை என்ற அந்த இலக்கிலிருந்து தான் அவங்க பேசுறாங்க. ஒரு அறிவியல் பூர்வமான தத்துவத்தை மார்க்சியத்தை உள்வாங்கின்னு வச்ச இதுதான் இவங்களுடைய கோட்பாடு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் எந்த கோட்பாடும் கிடையாது. அவங்க வாட்ட எதையோ உருட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பெரியார் சொன்னாரு. இவங்க வந்து ஆயுதத்தை எடுத்து நின்றாங்க. தமிழ்நாடு தனிநாடுன்னு சொன்னாங்க, ஆயுத போராட்டத்தை எடுத்தாங்க, அதுக்காக இறந்தும் போனாங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கு மற்றவங்களாம் என்ன தமிழ் தேசியன்றதை எனக்கு புரியல. ஓகே, அதை நேர்மையாக காட்சிப்படுத்தியிருக்காரு. அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். அந்த பழைய வரலாறை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னொரு சிக்கல் என்ன, இன்னைக்கு தமிழ்நாடு விடுதலை படை போன்ற அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கு. அது பேச முடியாது, இயங்க முடியாது. அந்த சூழலில் தைரியமாக அதெல்லாம் பேசியிருக்காரு. கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் ஒன்று கேட்கணும்னு தோணுது. என்னன்னா, கம்யூனிசம் அப்படிங்கிறது பொது உடைமை, எல்லாருக்குமானது தான் கம்யூனிசம், எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடியதான் கம்யூனிசம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்யூனிசம்ங்கிறது ஒரு செல்ஃபிஷாக, அதாவது தன்னை வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஆயுதமாக கம்யூனிசம் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பங்களில் பொதுவுடைமை கட்சி நீங்கள் சுதந்திர போராட்டத்துக்கு பின்பும் ஏறத்தாழ 57 வரையுமே கூட சுதந்திர இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. இந்திய ஒன்றியத்தில் தடை செய்யப்பட்ட கட்சி. இன்னைக்கு நக்சல்பாரி இயக்கத்து மேலே என்னென்னா அதிருப்தியெல்லாம் சேரவாரி பூசுகிறாங்களோ அதே நிலையில் இருந்தவங்க தான் அன்றைக்கு இருந்த பழைய பொதுவுடைமை கட்சியினுடைய தோழர்கள். அவ்வளோ அர்ப்பணிப்பு செஞ்சுருக்காங்க. எல்லா தளங்களிலையும் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கு. சாதி ஒழிப்பு, விவசாய தொழிலாளர், விவசாயிகள் போராட்டம், ஆலை தொழிற்சங்க போராட்டங்கள், பல சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த தோழர்கள் அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். அப்போ மிகப்பெரிய நெருக்கடி பிரிட்டிஷ்காரனும் கொடுக்குறான். சுதந்திர பிறகு இந்திய சுதந்திர அரசும் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது 2 முறை. அவ்வளோ பெரிய நெருக்கடிகள் தியாகங்கள்லாம் செஞ்சு வந்த கட்சி. இன்றைக்கி இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாய்ஸ் கார்டனோடையில் கோபாலபுரத்தில் இப்போ அடகு வைக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்குது. சில கோடிகளை வாங்கிட்டு நிறைய நாள் ஒரு சீட்டை வாங்கிட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் இன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு நேர்மையான அரசியலை ஒரு பொதுவுடைமை அரசியல்னா என்ன,
பொதுவுடைமை கட்சினா எப்படி இருக்கணும், எப்படி இருந்தாங்கன்றதை காட்டியிருக்காரு. ஏன்னா புலவர் அவங்க செய்திய விஷயங்கிறது நிறைய இருக்குது. எல்லாத்துலேயுமே இறங்கி அவங்களுடைய இங்கே ஒரு இடத்துல அநீதி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட குரல் ஓங்கி தான் இருந்திருக்கு. இதில் இன்னொரு புலவர் கூடயே இருக்கக்கூடிய டிகே அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து டிஏ அந்த கதாபாத்திரம் வந்து காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் வந்து புலவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அப்படி அங்கே உண்மையான சம்பவத்தில் யார் இருந்தா? தோழர் தமிழரசன். தோழர் தமிழரசன் அது சொல்கிறது சரியானது தான். ஓகே, அது அதே மாதிரி தான் அவர் எல்லா கட்டங்களும் புலவரை வந்து நம்ம மதிச்சு புலவரும் அதே மாதிரி தமிழரசன் வந்து இப்போ அவர் இறக்கிறது முன்ன கூட தமிழரசன் இருந்தபோது இவர் தமிழரசன் பற்றி பேசினார்னு அழுதுருவார். சில நேரங்களில் ஓகே அழுதுருவார். அவ்வளோ மரியாதை வச்சிருப்பார் தமிழரசன். உண்மையிலே ஒரு போராட்டம் ஃபண்டுக்காக தானே தமிழரசன் போயிட்டு அந்த இது வங்கியை கொள்ளடிக்க போனது வந்து அந்த ஃபண்டுக்காக எடுக்க போனது தானே அந்த விஷயங்கள். பணம் பறிமுதல் தான், பணத்துக்காக தான் அவர் வங்கியில் போயிட்டு எடுத்துட்டு இது பண்ணுறாரு. ஓகே, அது வந்து அவர் ஒன்றும் அவர் தனிப்பட்ட இதுக்காகவோ இல்லை யாருக்கும் இது பண்ணுறதுக்காகலாம் கிடையாது. ஆமாம், கிருஷ்ணராஜர் சாகரானையே உடைக்கணும், அதுக்கு பணம் வேணும். ஓகே, அதுக்காக தான் அந்த நடவடிக்கையில் இறங்குறாரு. ஓகே, இது போய் மக்கள்கிட்ட நோட்டீஸ் கொடுத்து வசூல் பண்ணிருக்க முடியாது, ஒரு பெருந்தொகை தேவைப்படும். அப்போ இது வங்கியிலேருந்து எடுப்போன்றது அது ஈழ போராட்டத்தில் நடந்த அந்த நடைமுறைகளை இவர் அப்பயே இவர் ஈழ போராளிகளோட நெருக்கமான விடுதலை புலிகளோட தொடர்பில் இருந்தவர். அதனால அந்த போராட்ட முறைகள் அதெல்லாம் இவருக்கு இதாகுது. ஓகே, அப்போ அவர் வங்கியிலேருந்து வெளியே வரும்போது கூட பறிமுதல் பண்ணிட்டு வெளியே வரும்போது கையில் இயந்திர துப்பாக்கி வச்சிருக்காரு, கையெறி குண்டெல்லாம் வச்சிருக்காரு. நினைச்சிருந்தா அதை பயன்படுத்தியிருக்க முடியும். இந்த மருதையாற்று பால குண்டு வெடிப்பு இருக்கு இல்லையா, அதுலேயே அந்த கொஞ்சம் மக்கள் சேர்ந்தது அது அவர் மிகப்பெரிய அளவு ஒரு பாதிப்பு உருவாக்கி இருந்தது. அதையும் படத்தில் முதல் பாகத்தில் வந்து காட்சி அதுதான் வச்சிருப்பாங்க. அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, பாரு இவர் போலீஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணி எடுத்து போலீஸ் பாதுகாக்கிற, ஏன்னா போராளிகள் செய்யறது தப்பு, போலீஸ் இதுக்காக தான் அடக்குமுறையை போராளிகள் மேலே பண்ணுறான் அப்படின்றத காட்டணுன்றதுக்காக இப்படி ஒரு காட்சி வச்சுட்டாரு அப்படின்றத முதல் பாகத்தில் ஒரு விமர்சனம் வந்தது. அது இரண்டாவது பாகத்தில் அதை சரியாக தெளிவுபடுத்திட்டார். ஏன்னா இவங்களுக்கு நோக்கம் வந்து மக்களை கொல்லணுன்றது இல்லை. அன்றைக்கு இந்திய அமைதிப்படை வந்து இலங்கைக்கு போயிட்டு அங்கே சிங்கள இராணுவத்தோட சேர்ந்து தமிழ் மக்களை வந்து அழிச்சொழிச்சான்ல, அவங்களும் மிகப்பெரிய அடக்குமுறை அட்டூழியங்களை செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணுன்றதுக்காக தான் அந்த பாலத்தை தகர்றதுக்காக அவன் நோக்கமே தவிர பயணிகள் ரயிலையோ அல்லது மற்ற எதையும் செய்கிறது கிடையாது. பாலம் தகர்ந்தால் ரயில் போகாது. அது ஒரு அரசுக்கு ஒரு கவனத்தை கொண்டு போகணுன்றதுக்காக செஞ்சது. அதில் தவறுதலாக அப்பயும் இவங்க சொல்லிடுறாங்க, தோழர்கள் வந்து காவல்துறை இது ரயில் நிலையத்துக்கு தகவல் சொல்கிறாங்க, 2 ரயில் நிலையத்துக்கு சொல்லியிருக்காங்க. அரசு நினைச்சு இருந்தால் தடுத்துருக்க முடியும். ஸ்டேஷன் மாஸ்டருமே மேலே ஒரு பழியை போடணும், போராளிகள் மேலே ஒரு பழி போடணும், அது இல்லாமல் அவங்கள மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தணும். இந்த நோக்கத்துக்காக திட்டமிட்டு அது நடக்கணும்னு அனுமதிச்சதா தான் இப்போ இருக்கிற எல்லா அரசியல் நோக்கர்களும் அதான் பார்க்குறாங்க. ஓகே, ஏன்னா நினைச்சிருந்தா தடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன பொருளை ஒரு இடத்துல வெடிகுண்டி வச்சுட்டாங்க, ஒரு ஃபோன் கால் போயிடுச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர் வச்சுட்டு எவ்வளவு தேடுறான். ஒரு இவ்வளவு மக்கள் வர ஒரு ரயில் வருது, இது விழுந்தா என்ன ஆகுன்றது தெரியாது அவங்களுக்கு. இப்போ குறைஞ்சபட்சம் அந்த ஒரு ரயில் நிலைய மேலாளர் வந்து காவல்துறைக்காக தகவல் தெரிவிச்சிருப்பார். கண்டிப்பாக குறைஞ்சது காவல்துறைக்காக தகவல் தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குன்றது. இப்போ எதுவுமே நடக்கலன்னா இது திட்டமிட்டு இவங்க மேலே போராளிகளை வந்து இழிவுபடுத்தணும், அவங்கள மக்கள்கிட்ட இருந்து தனிமைப்படுத்தணும், இவங்களை ஒரு பயங்கரவாதிகளாக சித்தரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அதை தவிர்த்து இருக்கிறான். அந்த சம்பவம் நடக்கட்டுன்னு அனுமதிச்சிருக்கிறாங்க. ஓகே, அதுமாரி புலவர் வந்து ஒரு பத்திரிகையை வச்சு நடத்துகிறதா ஒரு விஷயமே சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். அவர் மாணவராக இருக்கும்போது திராவிட இயக்கத்தோட நெருக்கமாக, திராவிடர் கழகத்தோட அந்த கருப்பு சட்டை அணிஞ்சவரை அப்போ பயணிக்கிறார் மாணவர் பருவத்தில். ஓகே, அப்போ சரபோஜி கல்லூரியில் படிக்கிறார். புலவருக்கு படிக்கும்போது தான் அங்கே இருக்க அவர் நண்பர்களோட சேர்ந்துட்டு ஒரு பத்திரிகை நடத்துகிறார், புத்துலக சிற்பகம்ட்டு. ஓகே, அந்த மாதிரி அப்பயே அவருக்கு அந்த இதெல்லாம் மாணவர் பருவத்திலே அவருக்கு தொடர்ச்சியான போராட்டங்கள், அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள் அவருக்கு பள்ளி பருவத்திலேருந்தே வந்துடுது. ஓகே ஓகே, இதில் கருப்பனுங்கிற கதாபாத்திரத்துக்கு ஒரு அநீதி நடக்கும். அதுக்கு முன்னாடியே அவர் வந்து சங்கத்தில் இருந்தாலுமே கருப்பனுக்கு ஒரு அநீதி நடந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து போராட்ட குணம் அதிகரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க படத்தில். ஆனால் உண்மையான சம்பவத்தில் வந்து தோழர் கலிய பெருமாள் அவர்கள் வந்து பெரியாருடைய சிந்தனையிலேருந்தே அவர் வந்து இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளே வந்தது நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். ஒரு மாணவராக இருக்கும்போது இந்த திராவிடர் கழக தொடர்பில் இருக்கார். அப்பயே இந்த சாதி விடுதியில்
கல்லூரி விடுதலை நிலவர சாதி பாகுபாட்டை எதிர்த்து போராடுறாரு. அதுக்கு எதிராக தன் நண்பர்கள்லாம் சேர்த்துட்டு அங்கேயே போராட்டம்லாம் எடுக்கிறார். ஓகே. அந்த வீரசைவ மடம் அந்த கல்லூரியில் இவர் படிக்கிறார் மயிலத்தில். அப்போ அது வீரசைவ மடத்தால் நடத்தப்படுற ஒரு கல்லூரி. அங்கே வந்து எல்லாருமே நாமம் போட்டு போகணும். அப்போ விபூதி வச்சுட்டு போகணும். மன்னிக்கணும், விபூதி வச்சுட்டு போகணும். அப்போ இவரையும் கட்டாயப்படுத்தும் போது இவங்க ஒரு பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லை. இவன் வந்து இப்படி பண்ணான்னா நாம் ஒன்று பண்ணுவோம், நாமம் போட்டு போகலாம். அவங்களுக்கு சைவர்களுக்கு நாமம் பிடிக்காதுல்ல, அதனால் உங்களுக்கு நெற்றிக்குறி இருக்கணும், நாங்கள் இந்துக்கள்ன்றதை அடையாளப்படுத்தணும். அப்போ நாங்கள் நாமம் போட்டு வரேன்ட்டு இவங்க நண்பர்கள்லாம் போட்டு போகிறாங்க. அப்போ அவனுக்கு ஒரு சிக்கல் ஆகி போகுது. ஓகே, என்னடா இது இவங்க வேறு மாதிரி கொண்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு, நீங்கள் பரவாயில்லப்பா நாமம் விபூதி வச்சுக்கலாம் பூசிக்கலாலும் பரவாயில்ல, நாமம் போடாதீங்கன்ற அளவுக்கு அது நிர்வாகம் வந்து சமரசமாகறான். அந்த மாதிரி விடுதியில் ஒரு முறை சுடுதண்ணி எடுத்து குடிச்சிடுறாரு. அப்போ அந்த அங்கேருந்து பார்ப்பன திருவையாறில் அந்த கல்லூரியில் சுடுதண்ணி ஏதோ உடம்பு சரியில்லை போயிட்டு எடுத்து பார்ப்பன மாணவர்களுக்கு தனி விடுதி, மற்ற மாணவர்களுக்கு தனி விடுதி. அங்கே போயிட்டு ஒரு சுடுதண்ணி எடுத்து உடம்பு சரியில்லை நேரத்தை குடிச்சிடுறாரு. அது பெரும் பிரச்சனை ஆகிடுது. ஓகே. அப்போ இவர் வந்து அதில் பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணி அதில் சமரசமாகி வெளியேறாரு. கல்லூரி விட்டெல்லாம் வெளியே வர வேண்டிய ஒரு சூழல் வருது. ஓகே. சர்க்கரை ஆலை விஷயத்தை சொன்னது வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அதில் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து மஞ்சு வாரியர் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து இதில் விஜய் சேதுபதியோடைய மனைவியாகவே மாறுவாங்க. உண்மையான சம்பவத்தில் என்ன நடந்துச்சு? இல்லை, சர்க்கரை ஆலை போராட்டம் நடந்ததெல்லாம் உண்மை. அது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அதில் போலீஸுக்கு இவங்களுக்குமான மோதல், இவங்க மேலே வழக்கு, புலவர் மேலே வழக்கெல்லாம் பதிவாயிருக்கு. ஓகே ஓகே. தொழிலாளர்கள் மேலே வழக்கு. அதில் அப்படியெல்லாம் நடக்கும்போது தான் இவருக்கு மஞ்சு வாரியார் என்ற கேரக்டர் அப்படி இல்லை வந்து அதே அளவுக்கு அர்ப்பணிப்புள்ளவங்க தான் அம்மையார் வாழாம்பாள் அவர்கள். மஞ்சு வாரியார் கேரக்டர் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இவர் நிலையை விட கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருந்தவங்க தான் பொருளாதார ரீதியாக. ஓகே. அதனால் அவங்க திருமணத்திலேயே அவங்க இப்போ வாழம்மா அம்மையாரோட அப்பா இவருக்கு பொண்ணு கொடுக்க யோசிச்சிருக்கார். ஓகே. அப்போ இவர் உறுதியாக இருந்தால் தான் இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. இவர் திருமணம் வந்து அதில் காட்டுற மாதிரி பார்த்தீங்களா சுயமரியாதை திருமணம், தாலி இல்லாமல் தமிழ் முறைப்படி புலவர் பொன்னம்பலார் தலைமையில் தான் திருமணம் செஞ்சிருக்காரு. அந்த காலகட்டங்களிலே பெரிய அளவுக்கு செஞ்சிருக்காரு. அதெல்லாம் உண்மையான சம்பவங்கள். ஆனால் அவங்க ஆலை முதலாளியோட பொண்ணு இல்லை, அது ஒரு கதைக்காக திரைப்படத்துக்காக ஏதோ வச்சிருக்காங்க. ஆனால் அதில் பல விஷயங்கள் ஒத்து தான் இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, பிரபாகரன் அவங்க வந்து தோழரை வந்து சந்திச்சது, அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்ததுலேயே மிகப்பெரிய ஒரு போராளியாக சிறந்த போராளியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது புலவர் கலிய பெருமாள் தான் அப்படிங்கிறதா பிரபாகரன் சொன்னதா ஒரு தகவல் ஒன்று இருக்குது. இது உண்மையா? உண்மைதான். ஓகே. அது அந்த சந்திப்பு எப்படி ஏற்பட்டுச்சு? 80களில் 82 81 அந்த 80 காலகட்டங்களில் சென்னை பாண்டி பஜாரில் 2 போராளி குழுக்களுக்கு தமிழீழ போராளி குழுக்களுக்குள்ள விடுதலை புலி இயக்க தலைவர் பிரபாகரன் உமாமேஸ்வரன் குருவுக்கும் மோதல் நடக்குது. அதில் இவங்க சுட்டுறாங்க, விடுதலை புலிகள் சுட்டுறாங்க. அப்போ தான் இவர் சிறைக்கு போகிறார். அந்த நேரங்களில் ஒரு புலவர் சென்னை மத்திய சைடில் புலவர் இருக்கார். இப்போ இவர் பிரபாகரன் போகிறார். அங்கே இவங்க சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. அப்போ ஈழப் போராட்டத்தை பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறாங்க. அப்போ கேட்குறாரு, நீங்கள் எங்கள் போராட்டத்தெல்லாம் ஆதரிக்கிறீங்களான்னு கேட்குறாரு பிரபாகரன். நான் ஆதரிக்கிறேன், ஆனால் நாங்கள் சார்ந்து இருக்கிற அமைப்பு அதை ஆதரிக்கலை அப்படின்ற இதெல்லாம் பேசுகிறாரு. அப்போ இவர் இப்போ பிரபாகரன் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கார். அவர் கூட தோழர் ராகவன் ஒருத்தர் இடதுசாரி சிந்தனை உள்ளவர், அவர் மார்க்சியமெல்லாம் படித்தவர். அவர்கிட்ட வச்சுட்டு இவர் புலவர் கலிய பெருமாள் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் வந்து இயக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு முற்போக்கான இதை எடுங்க, மார்க்சியத்தை உள்வாங்கினே போராட்டமாக கொண்டு போங்க, மாவோடைய இராணுவ படைப்பெல்லாம் படிங்க அப்படின்றத அந்த மாதிரி வழிகாட்டத்தெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு சிறை விட்டு வந்த பிறகு அவர் நீதிமன்றத்துக்கு போகும்போதெல்லாம் சந்திச்சு புலவர் போகும்போது பிரபாகரன் சந்திச்சிருக்காரு. அப்போ இடையில் ஐயா பழநெடுமாறன் இடத்துல சொல்லியிருக்காரு ஒரு முறை, தமிழ்நாட்டில் ஐயா புலவர் கலிய பெருமாள் மாதிரி ஒரு நேர்மையான அரசியல்வாதி நான் பார்த்ததில்லை அப்படின்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் இறந்தபோது புலிகள் வானொலியில் வந்து இரங்கல் தெரிவித்து அறிக்கையெல்லாம் விட்டாங்க, தமிழீழ விடுதலை புலிகள். அப்போ இவர் சந்திக்கிறாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடக்குது. மேதகு தலைவர் பிரபாகரனோட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த சந்திப்பில் கேட்குறாங்க, நீங்கள் தமிழீழம் அமைஞ்சி அதிபர் ஆனால் நீங்கள் எந்த நாட்டுக்கு போவீங்க, முதல்ல போகிற இடம் எங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ சொல்கிறாரு, நான் வந்து அதிபரெல்லாம் ஆக மாட்டேன், தமிழீழம் விடுதலை அடைஞ்சால் தளபதிகள் ஒருத்தர் சரியாக இருக்கணும் அதிபராக்குவேன்,
நான் வந்து இந்த செஞ்சோலை குழந்தைகள் காப்பகத்தை கவனிச்சுட்டு என்ன மீதி காலத்தை நான் அங்கே தான் கழிப்புன்றத தலைவர் பதிவு பண்ணுறாரு. அந்த நீங்கள் வெளிநாட்டுக்கு எங்கே போவீங்கன்றத முதல்ல சொல்கிறார். நான் வந்து அப்போ புலவர் இறந்துறாரு இறுதி போர் காலங்களுக்கு கொஞ்சம் முன்னால் 2007 இருக்கிறாரு. இப்போ 9 இறுதி போகிறாரு. அப்போ அந்த காலகட்டங்களில் சொல்கிறார், நான் வந்து இப்போ புலவருடைய கல்லறைக்கு தமிழ்நாட்டுக்கு போவேன், தமிழ்நாட்டில் புலவருடைய கல்லறைக்கு போவேன், அப்படி போய் அஞ்சலி செலுத்துவன்றதை சொல்லியிருக்கார். அவ்வளோ புலிகளுடைய போராட்டங்களுக்கு நேர்மையாக இருந்தவர், புலிகளால் மதிக்கப்பட்ட தலைவர். தோழர் புலவர் கலியபெருமாள் அவர்கள் புலிகளால் மதிக்கப்பட்ட தலைவர். அவரை ஏறத்தாழ வழிகாட்டி எடுத்துக்கினாங்கன்னு கூட சொல்லலாம். இதில் விடுதலையில் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. அந்த துப்பாக்கி சூடு நடக்கும்போதே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு முடிவு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தோழர் கலியபெருமாள் வந்து ஃபஸ்ட்டு இருந்த இயக்கத்துலேருந்து வெளிவந்து மக்கள் படைங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்ததா இதில் காமிச்சிருப்பாங்க படத்தில். உண்மையான சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அது படத்தில் அதுக்கு சரியாக தான் சொல்லியிருக்காரு. வெளில வந்து அந்த பேர்களை வந்து தணிக்கை பிரச்சனை, அதனால அவர் சொல்லலை. ஆமாம், பேரை மாற்றி சொல்லியிருக்காரு. அவர் 65 சிபிஎம்ல இருக்கார், 54 சிபிஐயில் சேர்றாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போதே அந்த பகுதியில் இருந்த இரட்டை குவளை முறை, தாழ்த்தப்பட்டவருக்கு ஒரு குவளை இருக்கும் தேநீர் கடைகளில், மற்ற சமூகத்தை சாதி சார்ந்தவங்களுக்கு ஒரு குவளை இருக்கும். அதையெல்லாம் இவர் போயிட்டு, ஏன்னா இவர் ஒரு பிற்படுத்த சமூகத்திலேருந்து வந்தவர், போயிட்டு இவர் தான் முன்ன நின்று அதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறார். அப்போ முடித்திருத்தங்கள்லாம் போயிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முடி வெட்ட மாட்டேன்னுவாங்க. அப்போ இவர் போகும்போது இவர்கிட்ட கொஞ்சம் ஏதாவது பேசினா சொல்லிடுவாராம், நீ இவனுக்கு முடி வெட்டலாம் உன் தலையை வெட்டிடுவோன்ட்டு. அவ்வளோ துணிச்சலாக அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் எடுத்திருக்காரு. அப்போ கூலி உயர்வுக்கான போராட்டங்கள், இந்த மாதிரி தொடர்ச்சியான போராட்டங்களில் அப்பயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது செய்கிறாரு. பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பக்கம் வராரு. 1962 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட விருத்தாசலம் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக போட்டிட்டு இருக்காரு. போட்டிட்டு தோல்வி தான், வெற்றி வாய்ப்பு இழந்துடுறாரு. அதுக்கு பிறகு கொஞ்சம் பொருளாதார சுமைகள் இதெல்லாம் வருது. அப்போ வியாபாரம் அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குடும்பத்தில் கவனம் செலுத்துறாரு. அதுக்கு பிறகு சிபிஎம்ல பயணிக்கிறார். சிபிஎம்ல இருக்கும்போது தான் 65 சிபிஎம்முக்குள்ள ஒரு முரண்பாடு வருது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுக்குள்ளார இந்த தேசிய அப்போ உள்ள தேசிய அவங்களுடைய போக்கு, தேர்தல் பாதை முழுக்க ஆட்சியாளர்கள் ஆதரிச்சுட்டு போகிறது, போராட்டத்தை முறையை நீர்த்து ஒரு மாதிரியாக இருந்ததுனால இவங்க கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தவங்களால தாங்கிக்க முடியல. அப்போ தான் 1965 அவங்களுக்கு முரண்பாடு வருது. 67, 8 வந்து ஒரு அமைப்பு, அகில இந்திய புரட்சியாளர்களுக்கு ஒருங்கிணைப்பு குழுன்ட்டு ஒரு அமைப்பு கட்டுறாங்க. சிபிஎம்லேருந்து கொஞ்சம் பேர் வெளியே, சார் முஜுந்தார், கனுசெல்யால் இவங்கெல்லாம் வெளியேறி வராங்க. நீங்கள் பார்த்ததில் இந்த ஒரு விஷயம் எனக்கு இது ஒன்றி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா படத்தில் அப்படின்னா அது என்னவா இருந்திருக்கும்? இறுதி காட்சிகள் வந்து ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பழி இவங்க மேலே போடணும், இவங்களை வழக்கில் சேர்த்தணும் அப்படின்றதுல காவல்துறை அவனை விட்டுறாங்க, சாக சொல்லி விட்டுறான். அதுக்கு பிறகு இவங்க மேலே போய்விட்டு இப்போ அதில் தோழர் புலவர் கலியபெருமாளுக்கு தூக்கு தண்டனை. தத்துவமில்லா தலைவர் வெறும் ரசிகர்களை தான் உருவாக்குறாங்க. அது இவங்களையெல்லாம் மனசில் வச்சு தான் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அது நிறைய பேர் இவர் எம்ஜிஆரை சொல்லிட்டாரு, விஜய் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் அது பொருந்தும்.